பிரபல்யமான தஃசீருடைய இமாம் தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லி காட்டுறாங்க, கியாமத் நடப்பதற்கு முன்னால் 6 அடையாளம் உலகத்தில் நடக்கும். கியாமத் நடந்ததற்கு பின்னால் 6 அடையாளங்கள் நடக்கும் என்பதாக நான் பேசல. அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாமுல்லாஹ் பேசுது. அல்லாஹ் முதலாவது சொல்றான், இதா ஷம்ஸு குவிரத், இதா ஷம்ஸு குவிரத். கியாமத்துக்கு நாங்கள் தயாராகணும். கியாமத் எப்ப வரும் என்று தெரியாது, ஆனால் வரும் கியாமத். இதா வகஅத்தில் வாகியா லைஸ லிவகஅத்திஹா காதிபா. கியாமத் ஒரு பொய் இல்லை. கியாமத்துங்கிற ஜோக் இல்லை. கியாமத்துங்கிற சும்மா ஒரு செய்தி இல்லை. அல்லாஹ் சொல்றான், கியாமத் வரும். உலகத்தில் நான் சத்தியமாக அல்லாஹ் அழிப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் சொல்றான், இதா ஷம்ஸு குவிரத், சூரியன் அப்படியோ ஒளி இழந்து இல்லாமல் ஆக்கப்படும். சூரியன் ஒளி இழந்து இல்லாமல் ஆக்கப்படும். இப்ப வானத்துல சூரியன் உதிக்கிறது. ஒரு நாள் இந்த சூரியன் அப்படியோ அதனுடைய ஒளி இல்லாமல் ஆகினா என்ன நிலைமை? கண்ணியமானவர்கள், கற்பனை செய்கிறார். எல்லாரும் கற்பனை செஞ்சு பாருங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, பையன்னாஸ் வஸ்வாகிஹிம், மனிதர்கள் எல்லாம் சந்தைக்கு போவாங்க, மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய வேலைகளை செய்வாங்க, மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய வியாபாரத்தை செய்வாங்க, மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய தொழிலை செய்வாங்க. இப்படியான சந்தர்ப்பத்தில்தான் அந்த சூரியன் ஒளி இழந்து இல்லாமல் செய்யப்படும். சூரியன் ஒளி இல்லாமல் போய்விடும். இந்த கியாமத் நடப்பதற்கு முன்னால் நடக்கக்கூடிய முதலாவது அடையாளம். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வைரன் நுஜூமுல் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் பணிய கொட்டுண ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்கள், இரவையில கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாருங்க, வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்ப நட்சத்திரம் வழங்காத யாருக்கும் சூரியனுடைய ஒளி அந்த நட்சத்திரத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. இரவையில்தான் அந்த நட்சத்திரங்கள் வெளியே வருகிறது. இரவையில பாருங்க எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நாள் வந்தா நட்சத்திரத்தை எல்லாத்தையும் கீழே நான் விழுத்தாட்டுவேன், கீழே விழுத்தாட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். மூணாவது அடையாளம், வைரல் ஜிபால சுரியத், பெரும் பெரும் மலைகள் எல்லாம் இழந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியம்! கற்பனை செய்ய முடியுமா? பெரும் பெரும் கண்டு மலை. அல்லாஹ் மலைகளை படைக்கிறதே இந்த பூமியை உறுதிப்படுத்த. கண்ணியமானவர்களே, பூமி ஆடாம அசையாமல் இருக்கின்றா, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெரும் பெரும் கண்டு மலைகள் தான் அதற்கு காரணம். ஒன்றும் காரணம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், வைரல் ஜிபால சுயிரத், மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கும். வைரா மர்ரு ஸஹாப, மேகங்கள் எப்படி நகர ஆரம்பிக்கிறோ அதே மாதிரி கண்டு மலைகள் நகர ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். மூணாவது அடையாளம். நாலாவது அடையாளம், வைரல் இஷார் உத்திரத், அந்த காலத்தில ஒரு 10 மாத கட்டி ஒட்டகத்திற்கு பெருமதி இருந்துச்சு. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? வைரல் இஷார் உத்திரத், பெருமதியான விடயங்கள் கணக்கெடுக்கப்பட மாட்டாது. தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், முத்து இதெல்லாம் கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அந்த நாள் வந்தா இதெல்லாத்தையும் எடுத்துக் கொண்டு மனிதன் மூட மாட்டான். இது எல்லாம் கணக்கெடுக்கப்பட மாட்டான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த நாட்டில, இப்பொழுது இந்த உலகத்தில தங்கம் பெருமதியாக இருக்கலாம், வைரம் பெருமதியாக இருக்கலாம், அனுமானிக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்க. ஆனா
அந்த நாள் வந்தா எதுவும் பெரிதாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அடுத்தது என்ன சொல்றான் தெரியுமா? வைதல் உஹூஷ் புஷ்ரத், வைதல் உஹூஷ் புஷ்ரத். அல்லாஹ் காட்டில் உள்ள மிருகங்கள் அத்தனையும் அல்லாஹ் ஒரு இடத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். கண்ணியமானவர்களே, ஆடு மாடு சிங்கம் கரடி புலி சிறுத்தை பெரும் காற்றில் பெரும் விலங்குகள் எல்லாம் மனிதனுடைய கண்ணுக்கு படாம காற்றில் மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் வந்தா அல்லாஹ் சொல்றான், நான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். பயங்கரமான அடையாளங்கள்